இன்னைக்கு என்ன அன்பாக்ஸ் பண்ண போறேன்னு தெரியுமா? தெரியும்னா ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? வந்துகிட்டு இருக்காங்க. திரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்கூறு வித்துக்கூறு வர என ஓதும். ஹலோ ஆல், எப்போவும் நம்ம யூஸ்வலாக பார்க்குற அன்பாக்சிங் என்னது? அமேசான், ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, ஸ்விக்கி, ஏன் ஜெப்டோ, இல்லைன்னா நம்மளோட பர்த்டேக்கு வர்ற ஏதாவது ஒரு கிஃப்டோட அன்பாக்சிங். ஆனால் இன்னைக்கு நாங்கள் பண்ண போகிற அன்பாக்சிங் நடந்துருச்சு. ஏன் இவ்வளோ ஆர்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பலாப்பழம், அப்புறம் ரம்புட்டான், அப்புறம் 2 பப்பாயா இருக்குது. இது எல்லாமே எங்களோட தோட்டத்திலிருந்து எங்களுக்காக அனுப்பி வைக்கப்பட்ட ஃப்ரூட்ஸ். ஏன்னா நாங்கள் இந்த தடவை சம்மர் வெக்கேஷனுக்கு எங்கள் ஊரில் இருக்கிற எங்கள் வீட்டுக்கு போனப்போ நல்ல மழை இருந்ததுனால எந்த ஃப்ரூட்டுமே சாப்பிட்ற நிலமையில இல்லை. ஸோ பயங்கர டிசப்பாயிண்ட் ஆகி நாங்கள் சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டோம் சென்னையில். ஆனால் இப்போ அது நல்ல ஹார்வெஸ்ட் ஆகி இருக்கிறதுனால ஊரில் இருக்கிற ஷபரியோட அத்தையும் மாமாவும் எங்களுக்காக எங்களோட வீட்டில் போய் எல்லா ஸ்டண்ட்டும் பண்ணி மரம் மேலெல்லாம் ஏறி எங்களுக்காக இந்த ரம்புட்டான் எல்லாம் பறித்து பேக் பண்ணி கொரியர் பண்ணி சென்னைக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. சூப்பரில். ஸோ இங்கே இருக்கானே இவன் இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர எக்ஸைட் ஆகிட்டான். ஏன்னா இவனுக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் ஃப்ரூட்ஸ் இந்த ரம்பூட்டான். ஸோ ஊரில் இருக்கிற இவங்களோட அத்தையும் மாமாவும் எங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஃப்ரூட்ஸ்லாம் பறித்து எப்படி பேக் பண்ணி அனுப்பி விட்டாங்கன்ற வீடியோ, அதோட லிங்க் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இப்போ பார்க்குற இது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 kg ரம்புட்டான் எங்களுக்கு கிடச்சிது. அதுவும் இல்லாமல் 2 பெரிய பலாப்பழம், கிட்டத்தட்ட ஒரு 10 kgs ஆஃப் ஜாக் ஃப்ரூட் பலாப்பழம் எங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் 2 பப்பாயா. இது எல்லாமே நாங்கள் ஊரில் எங்களோட வீட்டில் நாங்கள் வச்சுருக்க அந்த செடி மரத்துலேருந்து எங்களுக்காக கிடைச்ச இந்த பழங்கள். எங்கள் ஊரில் இருக்க வீடு, எங்கள் தோட்டம், இது எல்லாத்தோட ஹோம் டூர் இல்லை கார்டன் டூர் நான் அப்கமிங் வீடியோஸில் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம பார்க்குற எல்லா ஃப்ரூட்ஸுமே சென்னையில் காசு கொடுத்தா ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற ஃப்ரூட்ஸ். இதை போய் கேரளாவிலேருந்து பறித்து அங்கேருந்து இங்கே கொரியர் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சு அதுக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ வேறு பண்ணுறது எதுக்காக அப்படின்னு யோசிக்கலாம். கரெக்டு தான், இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சென்னையில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது எல்லாமே பக்கா ஆர்கானிக்காக எந்த கெமிக்கலும் சேர்க்காம மெயினாக நம்மளோட கார்டனில் நம்ம வளர்த்த செடி அண்ட் மரத்துலேருந்து நம்மளுக்கு கிடச்சிருக்க ஃப்ரூட்ஸ். ஸோ எந்த பயமும் இல்லாமல் நம்ம ஜாலியாக சாப்பிட்லாம். அண்ட் நம்மளோட வீட்டோட மரம் செடியிலேருந்து வர ஃப்ரூட்ஸை இங்கே ஓப்பன் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ அந்த ஃபீல் எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த மாதிரி இருக்கும்.